நாய் வளர்க்குறது நன்மையா? நாய் வளர்க்கலாமா? அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலுமே ஒரு வீட்டில் நாய் வளர்த்தன்றது ஒரு நல்ல அம்சமாக சொல்லப்படுகின்றது. நாய் என்பது ஒரு காவல்காரனாக இருந்து மட்டுமில்ல, அதுவே ஒரு காவல் தெய்வமாக கூட நம்ம வீட்டு வாசலில் இருந்து நமக்கு வருகின்ற தீய சக்திகளையும், அதிர்வலைகளையும் காக்கின்ற அம்சமாக இருக்குது. தீய மனிதர்களையும் விரட்டி அடிக்கும், தீய சக்திகளும் விரட்டடிக்கும். அந்த நிறைய படத்தில் அந்த பைரவி, 1000 ஜென்மங்கள், இது பழங்காலத்தில் அந்த 80s 70s பீப்புளுக்குலாம் தெரியும். இந்த மாதிரி பேய் சம்மந்தப்பட்ட ஒரு படங்கள்லாம் எடுத்ததில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாய் வந்து அந்த ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும், ஆக்ரோஷமான இருக்கும். ஏன்னா இந்த பசுக்களுக்கும் இந்த நாய்களுக்கும் வந்து இந்த தீய சக்திகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். யமதர்மன் வருது கூட இந்த நாய்களுக்கும் மீன்களுக்கும் பசுமாடுகளுக்குனா கூட தெரியும். அப்போது இந்த தீய சக்திகள், தீய அதிர்வலைகள் இதெல்லாம் விரட்டி அடிக்கின்ற குணம் இந்த நாய்கள் இருக்கும்போது, இந்த மாதிரி பேய் பிசாசு அமைப்புள்ள அந்த கெட்ட விஷயங்கள், ஏவல் மந்திரம் மாந்திரீகம் பண்ணி அது உள்ளே வரும்போதெல்லாம் இந்த வீட்டில் நாய் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பைரவராக இருந்து நம்மளை காக்கின்றது. திருடர்கள்கிட்ட மட்டும் இல்லை, இந்த தீய சக்திகளுக்கிட்ட வந்து நாய்களை காக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய புராணத்தின்படி ஒரு பைரவருடைய அம்சமாக, இந்த காவல் தெய்வங்களுக்குரிய துணை நிற்கின்ற ஒரு தெய்வ அம்சமாக தான் இந்த நாய்கள் வந்து மதிக்கப்படுகின்றன. ஏன்னா அவங்க இந்த காலத்துலேருந்து அது ஒரு பழக்கம். அதற்கான அதிர்வலைகள் வந்து அந்த நாய்க்கு இருக்குது. அப்போ நாயை பார்த்தாலே இந்த கெட்ட சக்திகள் வந்து ஓடிவிடும். எப்படி மனிதர்கள் திருடர்கள் ஓடி வருவாங்களோ அந்த மாதிரி. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வளர்க்கின்ற அந்த நாய்க்கு அந்த மோப்ப சக்தி தெரியும். அது வந்து என்ன தான் நம்ம கூப்பிட்டா கூட, என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய முதலாளிக்கிட்ட இப்படி பார்க்குமே தவிர, அந்த நேரத்தில் அந்த வந்திருக்கவங்களுடைய தீய அதிர்வலைகள்லாம் இருந்ததுன்னா இந்த நாய் வந்து தன்னோட முதலாளிக்கிட்ட கூட வராது, தள்ளி உள்ளே போயிடும். ஏன்னா அந்த நாய்க்கு தெரியும் வந்த மனிதர்களுக்கு நல்ல அதிர்வலை இருக்கின்றதா, தீய அதிர்வலைகள் இருக்கின்றதான்றது வந்து இந்த நாய்க்கு தெரியும். அது வீட்டில் அது நாய் வளர்க்குறது குணமும் அதுதான். அது மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் வளர்க்கின்ற அந்த நாயினுடைய அம்சம், இப்போ கேட்டை தட்டுறோம், அந்த நாயினுடைய அம்சம், அதோடைய குரல், அது நம்மளை பார்க்கின்ற தன்மை, அது கனிவாக பார்க்குறதா வெறியாக பார்க்குறதா, பழகும்போது எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறதா, இந்த நாயுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டே அந்த நாயை வளர்க்கின்றவருடைய குணாதிசயங்களே தெரியும். வீட்டில் இருக்கிற அந்த மிருகங்களுடைய குணங்கள் வந்து அந்த அந்த வளர்க்கின்றவங்களுடைய குணங்களும் ஒத்துப்போகும். அவங்கள அடாப்ட் பண்ணிக்கும். அது நல்லவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாய்க்குடைய குணங்களும் இருக்கும். அவங்க ஒரே மாதிரி ஃபெரோஷியஸாக ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக வளர்த்தாங்கன்னா இந்த நாயும் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு குணாதிசயம் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த நாய் சொன்னனே தீய சக்திகளையும் கண்டுபிடிக்கும். நம்மளோட வருகின்ற துணையோடு நம்ம வரும். எங்கெங்கேயோ அகால நேரத்தில் போயிட்டு வரும்போது நம்மளை சுற்றி அந்த அதிர்வலைகளும் அது காட்டி கொடுத்துரும். அது வந்து அதை கத்தும், கிட்ட வராது, அதை தொட விடாது. அப்படின்னா நம்ம வளர்க்குற நாய் ஆசையாக நம்மளை தொட வருவோம். அலுவலகத்துக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு ஒரு 3 நாள் ஊருக்கு போயிட்டு மேலே பாஞ்சிட்டு வர நாய் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும், நம்மளை பார்த்து ரொம்ப குலைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்மளக்கிட்ட வந்திருக்குன்னு உடனே என்ன பண்ணிடணும், கிடுகிட நம்மளுடைய துணிமணிகளெல்லாம் உடுப்பெல்லாம் அலசி போட்டுட்டு உடனே குளிச்சுட்டு மஞ்சள்லாம் உப்புக்கல்லாம் போட்டுட்டு படிகாரத்தூள் இருந்தால் படிகாரத்தூள்லாம் போட்டு குளிச்சுட்டு வரும்போது அந்த பாடியிலேருந்து நம்மளோட உடல்லிருந்து நம்மளை சுற்றி இருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, தீய அதிர்வுகளை போன பிறகு பார்த்தீங்கன்னா அது நல்லா வாலாட்டின்னு சுருட்டின்னு நல்லா வல்லுன்னு குலைச்சிட்டு பாசியாக வந்து குலைச்சிட்டு நம்மளை தேடி வரும். அதுதான் நாய் வளர்க்குன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தால் கூட இந்த நாய் வளர்க்கும் போது அந்த குழந்தைகளை கூட எந்த ஒரு தீய சக்திகளும் மனிதர்களும் தீய மனிதர்களும் அண்ட விடாமல் அந்த வந்து இந்த நாயானது பாதுகாக்கும். இதுதான் நாய் வளர்த்தலோட ஒரு சிறப்பம்சம். அது மட்டும் சொல்லுவாங்க, நாயை வளர்க்கும்போது அது மனிதனை மாதிரி 10 மடங்கு இல்லை 5 மடங்கு நிறைய சாப்பிடுவோம்.
ஆனாலும் நம்ம எஜமானன் போடுகின்ற அந்த எச்சி சோற்றுக்காக காத்துட்ருக்கோம். எப்போ நல்லா சாப்பிடுவாங்க, எப்போ நமக்கு கிடைக்கணும். ஆனால் பூனைக்கு தூண்டு வயிறு தான். ஆனால் நம்ம அவங்க பூனை முன்னாடி உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வயிறு எரியும், அதோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி பூனைக்கு நம்ம என்ன தான் வளர்த்தாலும் அடுத்த நிமிஷம் அதை மறந்துடும். நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா அது வராது. அடுத்த நிமிஷம் அந்த எஜமானரை மறந்துடும். அதுக்கு தேவை இருக்க இடம், உண்ண உணவு. ஆனால் நாய் அப்படி கிடையாது. எவ்வளோ தூரத்தில் வேண்டான்னு கொண்டு விட்டாலும் வளர்த்த நாய் எப்படியாவது மோப்பம் முடிச்சுட்டு 1 வருஷம் பொறுத்து கூட நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு அது நாய்க்கு ஒரு சிறப்பு குணமான ஒன்றுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாய் வளர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி ஏதோ ஒரு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த நாய் வளர்க்கின்ற தன்மை அதே போல் மட்டும்தான். நாய் வளர்க்கின்றது கூட எல்லாராலையும் நாய் வளர்க்க முடியாது. சிவனுடைய அம்சம் இருக்கணும், சிவபூஜை பண்ணுகின்ற குடும்பமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த எந்த தெய்வமாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், விஷ்ணுவாக இருந்தாலும், எந்த தெய்வமாக இருந்தாலும், எந்த பெரும்பாலும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் நாயை வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த அவங்களுடைய இறைசக்தி இருக்கவங்களுக்கும் இந்த பைரவர் வணங்கின்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாய்களுடைய வளர்க்கின்ற ஒரு அம்சமானது ரொம்பவே கிடைக்கும். எங்கேயோ வந்தான் அப்படின்ற மாதிரி திடீர்னு நம்மளுக்கு நேரம் காலம் ஏதாவது சரியில்லை அப்படின்னா, நம்ம வணங்குகின்ற தெய்வம் காவலுக்கு எங்கிருந்தோ ஒரு நாயை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் அந்த தீய அதிர்வுகளை ஒட்டி நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்க நம்ம வளர்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் எங்கிருந்தோ ஒரு பெரிய நாயை நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்து நம்மளோட பழக ஆரம்பிச்சிடும். இது ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பித்திருக்கள் ஆன்மா கூட என்ன ஆகும், சில நேரத்தில் நாய்கள் ரூபத்தில் வந்து நம்ம வீட்டோட நம்மளோட வந்து புது நாயாக வந்து நம்மளோட வந்து சேர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். இதே பூனை வந்து வளர்த்தோம் அப்படின்னா, பூனை மூலமாக நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும். ஆனால் இந்த நாய் வளர்க்கும் போது இந்த பித்திருக்கள் ஆத்மா கூட நாய் ரூபத்தில் வந்து நம்மளை பாதுகாக்கின்ற ஒரு தன்மை வந்து இது ஒரு சிறப்பம்சம் வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நாய் கிரிவலம் போகிறீங்க, சதுரகிரி மலை போகிறீங்க, கொல்லிமலை போகிறீங்கன்னா, இந்த நாய்கள் முன்ன பின்ன தெரியாத நாய்கள் வந்து நமக்கு கூட துணையாகவே வருவாங்க. ஒரு எல்லை வரைக்கும் அந்த நாய் துணையாக வரும். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அது நம்ம பாதுகாப்புக்கு தெய்வம் நமக்கு அனுப்புறது. தனியாக பிரிஞ்சு விடுவோம். கொல்லிமலை ஏறும்போது, சதுரகிரி மலை ஏறும்போது, அப்போ நம்ம வழிக்கு பயப்படுவோம். அந்த மாதிரி தெய்வ பிரயாணங்கள், பயணங்கள் மலை ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு இங்கிருந்தால் ஒரு நாய் வரும். அது வந்து ஒரு எல்லை வரைக்கும் நமக்கு பாதுகாப்பாக வந்துட்டு, நம்ம சேஃபாக மனிதர்களிடம் அவங்கள சேர்த்துட்டோன்ன பிறகு அது காணாமல் போயிடும். சித்தர்கள் கூட நாய்கள் ரூபத்தில் வருவாங்க. தெய்வங்களுடைய அந்த வாகனங்கள், காவல் தெய்வத்துடைய வாகனங்கள் கூட அந்த அமைப்பு தெய்வம்சம் கூட நமக்கு நாயாக வந்து கூட நம்ம கிரிவலம் வரும்போது, ஆன்மீக பயணம் செய்கின்ற நேரத்தில் கூட அந்த மலைகள் ஏறும்போது நமக்கு வந்து துணையாக வருவது ரொம்ப அது மாதிரி கூட நாயுடைய தன்மை இருக்குது. அந்த பைரவருடைய தன்மை இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நாயை பற்றி தெய்வம்சம் நிறைய சொல்லலாம்.